சிங்கர் 2011 இந்த நிகழ்ச்சியை கண்டுகளுக்க வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஜட்ஜ் பண்ணுவதற்காக அமெரிக்காவில் இருந்து ஒரு பெரும் புகழ் வாய்ந்த நடுவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரின் பேர் குஞ்சுமோன் அவர்கள். அவரை அன்புடன் இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் குஞ்சுமோன் அவர்கள், எப்படி இருக்கிறீர்கள்? நலம் அறிந்தோம். அது மட்டுமன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் எவ்வாறு நினைக்கிறீர்கள்? இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுல எல்லாரும் உடனே ஓடுறாங்களா? மற்றும் எல்லா நிகழ்ச்சியை விட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை தான் மிகவும் ரசித்து பார்க்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் ஒன்று விட்டால் இரண்டு விட வேண்டும். அடுத்ததாக அவரை கதைத்துக் கொள்வார்கள். இது உலக அளவில் மிக பிரபலமான நிகழ்ச்சியாக இவர் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக குஞ்சுமோன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு வெற்றி பெறும் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பரிசை வழங்க போகிறீர்கள்? மிகவும் அற்புதமான பரிசுகள். அடுத்ததாக இதன் ஹைலைட்டாக என்னவென்று தெரிந்தால், ஆப்பிரிக்கா காட்டுக்குள் 4 சிங்கங்களுடன் 4 நாள் கபடி ஆட்டம். இடைவெளிக்கு பிறகு எங்களது ரசிக பெருமக்கள் உங்கள் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுகிறோம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளி. அடுத்ததாக இந்தியாவிலிருந்து சங்கவை என்னும் ஒரு பெண் இந்தியாவிலிருந்து வந்துள்ளார். இவர் உங்களுக்காக ஒரு இனிய பாடல்களை பாடி உங்களுக்கு ஒரு சோக கதை. தனே தனநானே தானே என்ன ரெட்ங்கறவ என்ன சொல்லுங்க? வணக்கம். இந்தியாவிலிருந்து மிஸ்ஸஸ் குஞ்சுமணியை உங்களுக்காக கடத்தி வந்துள்ளோம். இவள் உங்களுக்காக அழகிய ஒரு பாடலை பாடி உங்களை மகிழ்விக்க உள்ளார். இதை கேட்டுவிட்டு நீங்கள் அழக்கூடாது, வருத்தம் அடையக்கூடாது, தூக்கில் தொங்கக்கூடாது. மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. வெரி குட் வெரி குட். மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்கின்றார் போராடும் போர்க்களமே. வாழ்க்கை கவிதை வாசிப்போம். ஐயோ அப்புறம் செலக்ட் பண்ண மாட்டோம். அப்புறம் இன்னும் பாடனை செலக்ட் பண்ண மாட்டோம். அப்புறம் பாடி இருக்கும் போது அவங்க 2 பேரும் இப்படி பார்த்தாங்க. அதனால நான் நினைச்சுக்கிட்டு அப்பவே எனக்கு தெரியும், அப்ப ரெட் லைட் தான் அமுக்குவாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் அப்போதான் நானே சுகமாயிட்டேன். அப்புறமா அப்போ மட்டும் எனக்கு லோ பிபி இருந்துச்சு. அப்புறம் சொல்லிட்ட பிறகு நான் அழுத பிறகு எனக்கு ஹை பிபி வந்துச்சு. ரொம்ப நல்லா பாடின கண்ணா. இட் இஸ் வெரி நைஸ். பட் இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றது பாடுறியா நெக்ஸ்ட் டைம்? திருப்பி வரவே மாட்டேன். கிட்ட கேட்டா அவங்க அது கூட பெருசா பேசுவாங்க. அவங்க அப்படியே ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் திருப்பியும் போய் கேட்டா அப்புறம் சரி சரி அப்பனா இனிமேட்டு வர தேவையில்லை சொல்லுவாங்க. பேர் என்ன?